ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவி 3 ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்திற்கு பின்னர் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று பள்ளி திறக்கப்பட்டது. ஆனால் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் குழந்தைகளை அனுப்ப மறுத்துவிட்டனர். மேலும் பெற்றோர்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதன்படி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கி சம்பவத்தை மூடி மறைத்த தலைமை ஆசிரியரை கைது செய்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய நிவாரணம் வழங்கி மாணவியின் மேற்படிப்பு செலவுகளை அரசே ஏற்க வேண்டும். மேலும் வேறு நல்ல பள்ளியில் மாணவிக்கு கல்வியை தொடர வாய்ப்பு வழங்கி மேல்படிப்பிற்கு பிறகு அரசு பணியில் வாய்ப்பு வழங்க வேண்டும். பள்ளியில் CCTV கேமராக்களை நிறுவ வேண்டும் என கோரிக்கைகளை அடுக்கியுள்ளனர். அதேபோல தற்போதைய ஆசிரியர்களை மாற்றி பெண் ஆசிரியர்களை மட்டுமே நியமித்து பெண் காவலர்கள் பள்ளியில் பாதுகாப்புக்காக அமர்த்த வேண்டும் என்றும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர பிப்ரவரி 8ஆம் தேதி காலை 11 மணிக்கு பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தினரும் பொதுமக்களும் மாவட்ட ஆட்சியருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.